முழுமையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தான் தேடி ஓடிட்டு இருக்கோம். அப்படின்னா பெர்ஃபெக்ட். நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். உறவுகள் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். பெர்ஃபெக்ட்டான தொழில் கிடைக்கணும். பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கை கிடைக்கணும். பெர்ஃபெக்ட்டான வாகனம் கிடைக்கணும். அப்படின்னு ஓடிட்டு இருக்கிற ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த அன்பா சொல்லிக்கிறேன். அது உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பரிசு. கடைசியா கிடைக்க போறது அது ஏமாற்றமா தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் ஆனவங்க யார் அப்படின்னா, இந்த உலகத்தை படைச்ச இறைவன் அல்லாஹ். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு ஆதாரத்துக்கு சொல்றேன்னா, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், நாங்க மனிதர்களை பலகீனமா படைச்சிருக்கேன்னு. அப்ப சைக்காலஜிக்கல் ரீதியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, உண்மையில இந்த உலகத்துல யாருமே அந்த அல்லாவையும் நபியையும் தவிர பெர்ஃபெக்ட் யாருமே கிடையாது. குறைகளை பாராட்ட பழகுங்க. உங்க கூட இருக்கிற நண்பர்களோ, உறவுகளோ, அவங்கள்ட்ட இருக்கிற குறைய எக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளுங்க. குறைகளை பாராட்டுங்க. குறைகளை பெருசுப்படுத்தாதீங்க. உண்மையான அன்புங்கிறது குறைகளுடைய ஏற்றுக்கொள்றது தான். இந்த குறைகளை வச்சே அன்பா பார்த்துக்கிறது தான். அதுதான் உண்மையான அன்பு. குறைகளை ஒதுக்காதீங்க. குறைகளை விட்டு தள்ளி போகாதீங்க. அந்த குறைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்க. பட் லைஃப்ல சந்தோஷமா இருங்க. எதையும் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா மிஞ்ச போறது அந்த ஓவர் திங்கிங் தான். அதனால பெர்ஃபெக்டை விட்டுட்டு வாழ்ற இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. உண்மையில யோசிச்சு பாருங்க. உங்கள்ட்ட ஏதோ ஒரு குறை இருக்குல்ல, குறைபாடு இருக்கு. என்கிட்டே இருக்கு ஒரு குறை. ஓகேவா? அப்போ எல்லாருக்கிட்டையும் குறை இருக்கு. யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை. இந்த பதிவு உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு புரிதலை மாத்தும்னு நம்புறேன். பெர்ஃபெக்ட் தேடாதீங்க. பெர்ஃபெக்டாவும் இருக்காதீங்க. நான் சொன்ன வார்த்தையிலையும் பிழை வந்திருக்கும். அதாங்க மனுஷன். குறை இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது. ஓகே. இந்த பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில புரிதலா தந்திருக்குன்னு நம்புறேன். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட் இல்லாம வாழ்ந்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப்போடு இருக்கிற வாழ்க்கை, அம்மா அப்பா, உம்மா அப்பா, பேரண்ட்ஸோடு இருக்கிற வாழ்க்கை, நண்பர்களோடு இருக்கிற வாழ்க்கை எல்லாமே அழகா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.